விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 15ஆம் தேதி மே மாதம் 2026 வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் 1ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோள் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, கார்த்திக் சார் முக்கியமாக நல்ல நேரம் எது, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக காத்திருக்கேன், அதை எப்போ பண்ணட்டும்னு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கக்கூடிய நம்ம அன்புக்குரிய நேயர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய ராசி பலன், இன்றைய சூரியோதயத்திற்கான பலன்கள் உங்களை தேடி உங்கள் வரவேற்பறையில். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு மாறப்போகுது. மணி நேரத்தில் அந்த ஆப் லான்ச் ஆக போகுது. உங்களை தேடி அதை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருங்க. சிறப்பானது ஒரு ஜோதிட ஆப்பாக இருக்கும். நிறைய அருமையான தகவல்கள், பயனுள்ள தகவல்கள். இந்த ஜோதிடம் உங்களுக்கு பயன் தரணும், என்னுடைய ராசி பலன் உங்களுக்கு நாளில் வெற்றி தரணும். அதே மாதிரி ஜோதிட பரிகாரங்கள், நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் சார், ஒரு நல்ல காரியம் பண்ணணும், இன்னைக்கு இந்த மாதத்தில் என்ன நல்ல காரியங்கள் இருக்குது, நல்ல நாள் இருக்குது, முக்கியமான நிகழ்வுகள் என்ன, மாத பலன் என்ன, இப்படிலாம் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஜோதிட அன்பர்களுக்கு, ஜோதிட நண்பர்களுக்கு, ஜோதிட உறவுகளுக்கு, ஜோதிட சொந்தங்களுக்கு, ஜோதிடத்தை அபிமானமாக கொண்டவர்களுக்கு இன்றைய சூரியோதயம் ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய பிரத்யேகமான ராசி பலன் தினம்தோறும் உங்களை தேடி. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருங்க மிக விரைவில். இன்னைக்கு சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் மாலை 6:57 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறமேல் பரணி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்று காலை 6:25 வரைக்கும் திரியோதசி திதி, அதற்கப்புறமேல் சதுர்த்தசி திதி. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாகவும் இன்றைய நாள். ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் பிற்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. காலை 7:30 9 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. கார்த்தி சார், இன்னைக்கு அஸ்வினி பரணிங்கிற 2 நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரு. ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. நாங்கள் ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பரிகாரம் செய்யணும், என்ன பார்க்கணும், ஒரு எளிமையாக ஒரு பரிகாரம் இன்னைக்கு நாளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு எதிர்பார்ப்புடன் சந்திராஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் சித்திரை கன்னிராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம், சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுருக்கிறதும், சும்மா சர்ச் பண்ணி பாருங்களேன், கூகுள்கிட்டையும் ஏஐ கிட்ட கேளுங்களேன், சூப்பராக கொடுக்குன்னா பார்த்துக்கோங்க. கற்பித்தலும் கற்பிப்பதும், நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறதோ, கல்வியாக செல்வமாக வீரமாக சரஸ்வதி சபதம் அந்த படத்தில் அந்த பாடல்களை காதுகளால் கேட்டு போகிறது கூட கல்வியினுடைய பெருமை எப்பேற்பட்டது, படிப்பினுடைய பெருமை எப்பேற்பட்டது. இந்த அறிவுரை சொல்வதோ, ஒரு 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 போதிக்கிறதோ, ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அறிவு சார்ந்த ஒரு தேடல் டெஃபினட்டாக இன்னைக்கு ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும். இதை செய்துட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைப்பது, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சக்தி பௌத்துமே சதா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறது கூட மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். ஏனைய ராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் கூட, நான் ஒரு நல்ல காரியம் பண்ணுறேன், நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனையோ ஒரு ஒரு நல்ல விஷயமோ பலம் சேர்க்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்கள் கூட கண்டிப்பாக இந்த சரஸ்வதி பரிகாரத்தை செய்துட்டு அதன் பிறகு இன்றைய நாளை ஆரம்பிப்பது உத்தமமான பலன்களை எல்லாருக்குமே கொடுத்துடும். இப்படி சந்திரன் அஸ்வினி பரணிங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். எப்பவும் போல் மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போம். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு, டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். கணக்கு போடுறது, கணக்கு பார்க்கறது, வரவு செலவு எழுதி தூள் கிளப்புறது, இந்த தூள் தில் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். தில் தில் தில்
மனதில் சந்திரன் உங்கள் மனதில் இன்னைக்கு இருக்க போகிறார் அப்படிங்கிறது தான். அப்போ முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். உங்கள் மனதில் சந்தோஷம் தரும்படியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். உறவுகள் மூலமாக சந்தோஷம், உறவுகளினுடைய வருகை, நட்புகளினுடைய வருகை, நட்புகளினுடைய அழைப்பிதழ், சிநேகிதர்களுடைய அழைப்பிதழ், அக்கம் பக்கத்தினரிடையே அன்பும் நட்பும் உறவும் அதிகமாக எதிர்பார்க்கும் மேஷராசி நேயர்களுக்கு அன்பும் பாசமும் கலந்த தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவில் சுமூகமான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, இந்த ஸ்டாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறது, பிராண்டட் ஐட்டம்ஸோட சந்தோஷம் மேஷராசினியர்களுக்காக இருக்கும். மேஷராசினியர்களே உங்கள் அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே அப்படின்னு சொல்கிற தருணம் இன்னைக்கு உண்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஞாபக மறதியாம், இந்த நேரங்கெட்ட நேரம், தூக்கங்கெட்ட தூக்கம், உடம்பு கெட்ட உடம்பு, ஆமாம் சார் கொஞ்சம் உடம்பு லைட்டாக கெட்டிருக்கு, ஃபுட்டும் உணவு காலதாமதமாக வேண்டிய அமைப்பு, தூக்கம் காலதாமதமாக வேண்டிய அமைப்பு. சந்திரனே உங்கள் ராசியில் காலதாமதமாக தான் இருக்கார், இன்னும் உங்கள் ராசிக்கு வரலங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் கேட்ட சாப்பாடு, நீங்கள் கேட்ட நேரத்துக்கான சாப்பாடு, நீங்கள் கேட்ட நேரம், நீங்கள் வர சொன்ன நேரம் கொஞ்சம் தடையாகி தாமதமாகி தள்ளி போக வேண்டிய ஒரு நிலை. சார் சந்திரன் எனக்கு மறைஞ்சிருந்தா இதெல்லாம் இருக்குமா சார்? ஆமாம் நான் விட்டுட்டேன்னா இந்த கண்ணிருக்கும் அனைவரும் தூங்கத்தான் செய்வார்கள் அப்படின்னு இந்த மத்தியானம் 2 to 4 தான் ஒரு அசாத்து ரிஷபராசி நேர்களே. அந்த அசாத்துற நேரத்தில் பாருங்கள் டொங்னு பெல் அடிப்பாங்க. அப்போ தான் ஃபோன் வரும், முக்கியமான விஷயம் பேசணும்பாங்க. டப்பா வேறு நேரமே கிடைக்கல, இதுதான் நேரங்கிட்ட நேரம். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஃபார்முலா பிக்கப் பண்ணுறதுல உங்களை மாதிரி முடியவே முடியாது. ஃபார்முலா கண்டுபிடிக்கிற வரைக்கும் தாங்க நீங்கள் தடுமாறுவீங்க. அந்த ஃபார்முலாவை இன்றைக்கி பிற்பகலுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிடுவீங்க, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 2 சந்தோஷமான செய்தி, மலரும் நினைவுகள், சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்காக இருக்கும். உங்களை பற்றின பெருமை, உங்களை பற்றின புகழ், உங்களுடைய பலம், இதை உங்கள் நண்பர்கள் சொல்கிறதோ, உங்கள் உறவுகள் சொல்கிறதோ, எப்பேற்பட்டவர் நீங்கள் அப்படின்னு பேசுவதோ நிச்சயம் இருக்கும். அதை காதால் கேட்கக்கூடிய அமைப்பு உறுதியாக இருக்குங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி எதிரிகளுடைய பலம் சற்று குறைந்து காணப்படும். நம்முடன் இருப்பவர்கள், நம்மளை வேணான்னு சொல்கிறவங்க, நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய நிலை. இன்றைக்கின்னு பாருங்கள், ஷார்ப்பாக வார்த்தைகள் வரும். வில்லிலேருந்து புறப்பட்ட அம்பு தான் நீங்கள். ஒன்று கோபம் வேண்டாம், யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம். அன்றைக்கி அவங்க போன வாரம் சந்திரன் வேறு ஸ்தானத்தில் இருந்தார், அதனால் பேசினாங்க. இந்த வாரம் நம்ம அவங்கள பேசணுங்கிற நிலை வரும் பொழுது மன்னிச்சுடுவோம். நம்ம தான் ஃபர்கியூ பண்ணுறதுல பெரிய அதில் அதாங்க ஃபர்கியூனஸ். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காலையில் அர்லியாகவே டே ஆரம்பிச்சிட்டேன், படுத்தேன், தூக்கம் வரல. இந்த விட்டத்தை பார்த்து மல்லாக்க பார்க்குறது சுகம் சந்தோஷம்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே செக்கே சுற்றிட்டு இருக்கு, பேமெண்ட்டு சுற்றிட்டு இருக்கு, வரவு செலவு சுற்றிட்டு இருக்கு, பணம் வரமாட்டேங்குது, பண வரவுகளில் தடை ஏற்பட வேண்டிய தருணங்கள், பணம் பத்துலையோ அப்படின்னு பணம் பத்தும் செய்யும்னு சொல்ல வேண்டிய நிலை. ஒரு பொய்யாவது அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு கடகராசி நேர்களே ஒரு பொய்யாவது, எக்ஸ்கியூஸ் மீ குலதெய்வமே ஐயனாரப்பா மன்னிச்சது ஒரு பொய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி பிழைக்க வேண்டிய ஒரு நிலை. சார் ஐ எம் கார்னர்டு சார், நிர்பந்தம் சார், வாய்க்கூசாமல் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது, உலகம் அப்படி இருக்குது, நிர்பந்திக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, கார் பார்க்கிங், இதிலெல்லாம் பெரிய சிரமம் ஏற்பட்டு அதற்கப்புறமா கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் அலையிறது திரியறதெல்லாம் இருக்குங்கிறத சொல்லலாம். வாகனத்திற்கான விரயங்கள், அப்போ எரிபொருள் பற்றாக்குறைகள், இந்த சிலிண்டர் கேஸ் கேட்டு எங்கே அரேஞ்ச் பண்ணலாங்கிறதுக்குள்ளே எம்டியா ஃபுல்லாக புக்கிங்கா, அட்வான்ஸ் புக்கிங்கா, இல்லை இந்த கம்பெனியா அந்த கம்பெனியா, பாருங்களேன் பெரிய தடுமாற்றம் எரிபொருள்லேயும் இருக்கும், வாகனம் சம்மந்தப்பட்டும் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு ஃபேஸை மட்டும் அட்டாக் பண்ணாமல் விட்டுட்டாங்க சார், கொஞ்சம் டேமேஜ் இல்லை அப்படின்னு இந்த உங்கள் முகத்தை வெளியில் காட்ட வேண்டிய ஒரு தருணம். ஆமாம், கொஞ்சம் சில விஷயத்தெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பேசுகிறேன், நானே சொல்கிறேன், நானே சமாதானம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானம் பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி பேதம் பேச வேண்டிய தருணங்கள், ஆனால் சண்டையில் கிளியாத சட்டை எங்கப்பா இருக்குது அப்படின்னு தத்துவம் முன்மொழிய வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள், மதிப்பு, மரியாதை, கௌரவம்லாம் ஓரளவுக்கு காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்பவர்கள் எல்லாரும்
ஆன் டயத்துக்கு வர்றதும், உங்களுக்காக ஓடி போய் பேசுவதும், உங்களுக்காக ஓடி போய் செய்வதுமான தருணம் அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக காணப்படும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மன போராட்டம் நிறைய இருக்குது சார். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு. யாரோ ஆட்டி விட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்குது. நானும் எங்கே தப்புன்னு கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணுறேன். அந்த எரர் மெக்கானிசம் தெரிய மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜ் மெக்கானிசம் தெரியுது, டிவி மெக்கானிசம் தெரியுது. ஆனால் இந்த எரர் மெக்கானிசம் எங்கங்கிறது தெரியலை அப்படின்னு யாரை இதுக்கு விரல் நீட்டுறதுன்னு தெரியல. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலம் அது, சந்திரன் செய்த மோசம் அது. சந்திரன் இன்னைக்கு மோசம் பண்ண தான் போகிறாரு. அப்போது இந்த மோட்டரில் தண்ணி வெளியிறது, தண்ணி கொட்டுறது, ஆமாம் சார் சிங்கில் தண்ணி போக மாட்டேங்குது சார் அப்படின்னு, தண்ணி வரலை, தண்ணி கிடைக்கல, தண்ணி போகலை, தண்ணி தருவீங்களே, இல்லை எனக்கு இல்லை, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்கிட்டையாவது ஒரு ரெக்வஸ்ட்டாக தண்ணி கேட்க வேண்டிய தருணங்கள், தொண்டை வறண்டு போக வேண்டிய ஒரு அமைப்பு, தண்ணி பத்தலை அப்படின்னு தண்ணீர் பிரச்சனையை பேச வேண்டிய ஒரு நிலை. அது காவேரியா, கோதாவரியா, கிருஷ்ணாவா, கங்கையான்னு பாருங்களேன். இப்படி தண்ணீர் சம்மந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அலர்ஜி, மூக்கு அரித்தரித்து தும்மல் வருவதோ, காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு. அந்த ஜில்லுன்னு இருக்கிறத சாப்பிட்டுட்டேன், இந்த தயிர் அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே சாப்பிட்டுட்டேன், த்ரோட்டை அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு. இன்றைக்கி சந்திரனே அட்டாக் ஆகுறாரு. அப்புறம் உங்களுக்கு அட்டாக் இருக்கும்ல, எதிரிகள் கூட அட்டாக் பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அதாங்க இந்த 5 தோல்வி 6 தோல்வி இப்படி வரிசையாக எண்ணிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தோல்வியாகவே இருக்குன்னா பாருங்கள். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது தான். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இன்றைக்கி இருக்க மாதிரி கிளாரிட்டி வேறு எதுலேயும் இருக்காது. ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, சொல்லி வச்ச மாதிரி எல்லா விஷயமும் தெளிவாக நடக்குது சார். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், அடிஷன் ஊற்றிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடியது. குலதெய்வ வழிபாடு, பிரார்த்தனைகள், தீபம் ஏற்றுவது, அதுவும் இல்லாமல் புது தமிழ் மாதத்தை வரவேற்பதற்காக பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ வழிபாடுகள். இன்றைக்கி பாருங்கள் நல்ல சகுனம் அப்படி கிடைக்கும். ஆமாம் சார், பூக்காரம்மா ஐத்தாப்பில் வந்தாங்க, பசு பால் மாடு கிடக்குது, கருடனோட தரிசனம். அதே மாதிரி ஏத்தாப்பில் பாருங்கள் அந்தணர்கள் வராங்க. அடராடா எவ்வளோ ஒரு நல்ல சகுனம், நல்ல வார்த்தை, மங்களகரமான இசை, மங்களகரமான மொழி, மங்களகரமான உச்சரிப்பு. இப்படி மங்களத்தை தொட வேண்டிய தருணம் மங்களகரமாக துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போ மஞ்சள் நிறம் அணிந்தவர்களை சந்திப்பதோ, மஞ்சள் கேட்டு வாங்குவதோ, சந்தன குங்குமம் கேட்டு வாங்குவதோ, உங்களை தேடி வருவதோ நிச்சயமாக இருக்காது. வேணான்னு சொல்லிட்டாதீங்க, வாங்கிக்கங்க. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிர்ப்பு ரொம்ப பலமோ, கொஞ்சம் நம்ம பேசினாலே பயப்பிள்ளையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க சார். சும்மா நாச்சிக்குமாவது நம்மளை ரிங்கில் விட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்மளையே டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போகிற வரைக்கும் போகட்டும், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த பற்றாக்குறைகள் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது, எங்கே கேட்டு வாங்குறதுன்னு மாத கடைசி கூட வரல பாருங்கள், பாதியில் தான் இருக்கும். இந்த பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்டதுக்குள்ளவே பற்றாக்குறைகள்னால் எப்படி அப்படின்னு பற்றாக்குறைகளை நினைத்து கவலைப்பட வேண்டிய தருணங்கள் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். பத்தலை வெத்தலை அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு. நானும் டபுள் டைவ் ட்ரிபிள் டைவ்லாம் அடிக்கிறேன், யாரும் கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் குட்டிக்கரணமாகவே போகுது, எல்லாரும் ஹகான்னு சிரிக்கிறாங்க, பல்ட்டி அடிக்கிறேங்கிறாங்க, நம்ம டேலண்ட்டை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள், குழந்தைகள்கிட்ட சந்தோஷம், குழந்தைகள்கிட்ட இருந்த வெறுப்புகள் மறைந்து விருப்பம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். பேரப்பிள்ளைகள், அடுத்த வீட்டு பிள்ளைகள், அதே மாதிரி இந்த குழந்தையுடன் குழந்தை உள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலை. இந்த குழந்தைங்க கத்துறது ஒரு நேரம் இரிட்டேஷனாக இருந்தால் கூட இன்னொரு நேரம் ஜாலியாக தான் இருக்கும். நாங்களும் சேர்ந்து எங்களுக்கும் அது உண்டு தானே அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி மருந்து, மளிகை, மாத்திரை கரெக்டாக ஸ்டாக்ஸ் ரீப்ளேஸ் ஆகும். இவர்கள்ட்டதெல்லாம் நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸ்டேஷ்னரி, ப்ரொவிஷ்னரி, இந்த ஆயில் ஐட்டம் இதெல்லாம் மாற்றி வாங்க வேண்டிய நிலை. ஆமாம் சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ட்ராவல் தான், ரவுண்டு தான். எவ்வளோ அலையிறீங்களோ அவ்வளோ பணம் சம்பாதிப்பீங்க சார். நிஜமாவா சார்? எவ்வளோ பாடுபடுறீங்களோ, எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ, எவ்வளோ மூச்சை போட்டு பேசுகிறீங்களோ, எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறீங்களோ அவ்வளவுக்கு நிச்சயமாக வருமானம்ங்கிறது இருக்கும். டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார். இன்றைக்கி சந்திரன் உங்களை அப்பாயின்ட் பண்ணுவாரே தவிர டிசப்பாயின்மெண்ட்டை சந்திரன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். பிரயாணங்கள் சந்தோஷம் தரும். பயணங்கள் முடிவதில்லைங்கிற வார்த்தை தான் மகராசி நேயர்களுக்காக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள், தாய் மாமன், இந்த மாப்பிள்ளை மச்சான், மாமன் மைத்துனன், இந்த உறவு எப்பேற்பட்டது அப்படிங்கிற புரிந்து கொள்ளக்கூடிய தருணங்கள். சிநேகிதர்களுக்கு நன்றி சொல்வதும், நட்புக்கு கை கொடுப்பதும், நட்பின் இலக்கணம், அடடா இந்த நட்பு தான் சார், இந்த பாண்டிங் தான் சார்,
சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னு. இந்த நெட்வொர்க்கிங்கிறதெல்லாம் ஒர்க் ஆக வேண்டிய தருணம் இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். கேட்கிற பக்கம் கேட்ட விஷயம் சக்ஸஸ் ஆக வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த பங்காளி 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளிங்கிற வேறுபாடெல்லாம் பற்றி பேசுவாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்ட ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸை இன்னைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் கண்டிப்பாக ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தே தீரும். அஸ்திரம் உங்களை நோக்கி வரும். இது எப்படி தடுக்கிறதுன்னு மட்டும் யோசிங்க. பதில் அஸ்திரம் போடாமல் இருப்பது நல்லது. மௌன குரு, மௌனம் பேசியதே, மௌனம் சம்மதம், மௌன ராகம், மௌனம் பல பதில் சொல்லும், பல மொழிகளை கொடுக்கும். இந்த பாலை தள்ளி போட்டு சில விஷயங்கள் பேசுறது கும்பராசினியர்களுக்கு நல்லது. பாலை பாஸ் பண்ண கற்றுக்கங்க. பாலை ஹிட் பண்ணாதீங்க, திருப்பி அடிக்காதீங்க. உறவுகளிடையே வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள் வந்து சேரும். ஆமாம் சார் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு. ராகுவை பார்க்கும்போது தான் அந்த பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். சனியினுடைய ஸ்தானமும் வாக்கிலேயே இருக்குது. நீங்கள் எது பேசினாலும் அது வில்லங்கமாகவே போய் முடியுது. தெரியாதனமாக வாயை திறந்து சொல்லிவிட்டேன், பைபிளையே கோத்து விட்டாங்க அப்படின்னு. நான் பேசுனதுக்கு நானே சிரமத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. கொஞ்சம் இன்றைக்கி வாயில் சனி பகவான் விளையாடிடுவார். மிகுந்த கவனம் தேவை. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும். டார்கெட்டு தான். நம்ம வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன். கொஞ்சம் கூட அந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். அதே மாதிரி ட்ராவலுக்கான பிளான் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக போடுவீங்க. சந்திரன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். உங்கள் ராசியிலேருந்து தனம், குடும்பம், வாக்குங்கிற ஸ்தானத்துக்கு போயிட்டார். அப்போ சொல்கிற வார்த்தையை காப்பாற்றி போடுவீங்க. சந்திப்புகள் சந்தோஷம் தரும். தெளிவான ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம். அதை சொல்லி பெருமைப்பட வேண்டிய ஒரு நிலை. நீங்கள் செஞ்ச காரியத்தை ஒரு 4 பேர்கிட்டையாவது சொல்லி 5 பேர்கிட்ட சிரித்து பேசி 6 பேர் அதை பாராட்டி 7 பேர் அதை ஆகா ஓகோன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. ஆகா என்ன பொருத்தம்னு கணவன் மணியை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை. வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கும். சந்திரனை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாராயோ அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உன்னை தொட ஏணி இல்லை, உன்னை தொட யாரும் இல்லை. மீனராசினியர்களே, உங்களை தொட்டு பார்க்குறதுக்கோ உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கோ இன்றைக்கி யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிற விஷயம். ஆனால் சோம்பேறித்தனம், மதமதப்பு தன்மை, கொஞ்சம் லேட்டாக காரியம் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக பண்ண வேண்டிய அமைப்பு இன்றைக்கி நிச்சயம் உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, திருவானக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.